கொடுத்த கடனை திருப்பி கேட்பது ஒரு நேர்மையான செயல். ஏன்னா அப்போ கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்குறாங்கல்ல. நம்ம கொடுத்துட்டோம், வாங்குறதுக்கு நம்ம நிறைய பேர் தயங்குவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் வாங்கினவங்க திருப்பி கொடுக்குறதுக்கு பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அப்போது கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அவங்களே கொடுத்துட்டா அதை கொடுத்த கடனை கடன் வாங்கினவங்க திருப்பி அவங்களாவே கொடுத்துட்டாக்கா, நம்ம கேட்குறதுக்குள்ளே அவங்களாவே கொடுத்துட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை. கொடுத்த கடன் கேட்பாங்க, அப்புறம் வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கடன் கொடுத்தவங்களே வாய் விட்டு கேட்பாங்க, நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கடன் வாங்கினவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க, வாங்கின கடனை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி கடன் வாங்கினதை இப்போ தரேன் அப்போ தரேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கடன் கொடுத்தேன், நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்குறது ஒரு நேர்மையான செயல். ஏன்னா கடன் வாங்கினவங்கள திருப்பி கொடுக்க வைக்கணும். கடன் வாங்கினாங்கள்ல, அவங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். பணத்தை திருப்பி கொடுக்கணும், கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். திருப்பி கேட்டுட்டாக்கா எங்கே அந்த உறவுமுறை பாதிக்கப்பட்டுருமோ, அவங்க எப்போ தராங்களோ அப்போவே தரட்டும் அப்படின்னு பார்த்தா அது 1 வருஷம் ஆகிடுச்சு கூட போயிடும், 1 வருஷம் 2 வருஷம் கூட போயிடும். அப்படிலாம் இல்லாமல், ஆனால் வாங்கும்போது 1 மாதத்தில் தரேன் 2 மாதத்தில் தரேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் திருப்பி அப்புறம் வாங்கினதை பற்றி பேசவே மாட்டாங்க. திருப்பி கொடுக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், 1 வருஷம் கூட ஆகிடும். அப்போது கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வாய் விட்டு கேட்பாங்க. வாய் விட்டு கேட்கணும். அந்த மாதிரி ரொம்ப தாமதிக்கும் போது வாய் விட்டு கேட்கணும். ஏன்னா கடன் வாங்கினவங்கள கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது தான் நேர்மை. அப்படி இருக்கும்போது திருப்பி கொடுக்காத பட்சத்தில், திருப்பி கொடுப்பதற்கு காலதாமதம் செய்யும் பட்சத்தில் கடன் கொடுத்தவங்களே வாய் விட்டு கேட்கணும். கடனை திருப்பி கொடுங்க, நான் கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு வாய் விட்டு கேட்கணும். அதன் மூலம் அப்போது கடன் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளில் தருவாங்க, 1 மாதத்தில் தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி தர்றதன் மூலமாக கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கடன் வாங்கினவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த நல்ல பழக்கம் இல்லாமல் தான் அவங்க கடனை வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. அப்புறம் கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கெட்ட பழக்கம் தானே. வாங்கும்போது வாங்குறாங்க, அப்புறம் அவ்வளோ பெரிய ஏதோ தொகையை கொடுக்குறாங்க, அது பெரிய உதவியாக இருக்குது. அப்புறம் திருப்பி கொடுக்குறதுக்கு 1 வருஷம் தாமதிச்சாங்கன்னா அது தப்பு தானே, தவறான பழக்கம் தானே, கெட்ட பழக்கம் தானே அது. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கத்தை கடன் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு கடன் வாங்கியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் கேட்பது நேர்மையான செயல். கடன் கொடுப்பது மட்டும், கடன் கேட்கிறவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை. அதே நேரத்தில் அந்த கொடுத்த கடனை கேட்பது என்பது ஒரு நேர்மையான செயல். அது வாங்கிய கடனை கொடுப்பதும் கொடுத்த கடனை கேட்பதும் திருப்பி கேட்பதும் நேர்மையான செயல். அதனால் இது இதெல்லாம் நம்ம கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதுக்கு நம்ம தயங்கவோ கூச்சப்படவோ நமக்கு கூடவே கூடாது. அதனால் உறவுமுறை பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் திருப்பி கேட்குறது நம்முடைய கடமை. அப்புறம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, அதன் பிறகு என்ன செய்கிறது அப்படிங்கிறது அது நீங்கள் தான் முடிவு பண்ணிங்க. கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொலை கூட செய்கிற நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அதாவது சாதாரணமாக 2000 ரூபா வாங்கிட்டு கூட திருப்பி கொடுக்கல அப்படிங்கும்போது அதற்காக கொலைகளே நடந்திருக்கு. கடன் வாங்கியவர்களை கொலை செய்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கடனை திருப்பி கேட்டால் கூட கொலை பண்ணுவாங்க. என்னடா நீ கொடுத்த கடனை திருப்பி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியவர்களே கடன் கொடுத்தவர்களை கொலை செய்த சம்பவங்களும் இங்கே நடக்குது. அதனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய குற்றமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடகு கடை, அப்புறம் ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க, அங்கெல்லாம் வட்டியை வசூலிப்பதற்கு அடியாட்களை தான் வச்சுருப்பாங்க கடனை திருப்பி வசூலிப்பதற்கு. அந்த அளவுக்கு ஒரு கடனை திருப்பி கொடுப்பது என்பது கொடுக்காமல் இருப்பது, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம். அதை புரிய வைக்கணும். அது எவ்வளோ அதுக்காக அடியாட்களை போய் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம உறவினர்கள்ட்ட தான், நமக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட தான் நம்ம கடன் கொடுத்துருப்போம். அப்படி அவங்களும்போது ஞாபகப்படுத்தணும், வாய் விட்டு கேட்கணும், இந்த மாதிரி நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அவர் தாமதிக்கிறார்கள், அப்புறம் கொடுக்க மறுக்கிறார்கள்னா அதன் பிறகு என்ன செய்யணும். சில விஷயத்தில் நம்ம ஓகே இவ்வளோதான், நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அல்லது நிறைய தொகை கொடுக்கும்போது அதற்கான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. ஒரு
ஒரு 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு மேலே ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னா